இப்போது நம்ம போக போகிற இடம் பார்த்திங்கன்னா ஜவ்வாது ஹில்ஸ். அதில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கிராமம் வந்து யாருமே அதிகபட்சம் போனதில்லை. அந்த கிராம மக்களை தவிர பக்கத்தில் இருக்கிறவங்க கூட யாரும் அந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குதுன்றது கூட யாருக்கும் தெரியாது. அப்படி ஜவ்வாது ஹில்ஸில் இருக்கக்கூடிய கானமலை என்ற ஊர். இந்த ஊர் பார்த்திங்கன்னா வேலூர்லேருந்து ஒரு 39 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. படைவேடு கிட்டத்தட்ட அம்மன் கோயில் படைவேடுக்கு அது பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த கானமலைக்கு எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா, வேலூர்லேருந்து திருவண்ணாமலை போகிற வழியில் இருக்கிற கண்ணமங்கலம்ன்ற ஊர் 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அந்த கிராமத்திலேருந்து 19 கிலோமீட்டர் தூரம் இருக்குது கானமலைன்ற ஊர். வேலூர்லேருந்து 20 கிலோமீட்டர் தூரம் இந்த கண்ணமங்கலம்ன்ற ஊர். அந்த பிரிட்ஜு தான் இதுங்க. இதை வந்தோம்னாக்கா இது ஒரு பெரிய ஊர். இந்த ஊரில் வந்து ஃபுட்டு எல்லாமே கிடைக்கும். சாப்பாடு, ஸ்நாக்ஸு, பேக்கரி, ஜூஸ் எல்லாமே இருக்குது கடைங்க. நம்ம இங்கேயே வாங்கிக்கணும். ஏன்னா அந்த கானமலைன்ற ஊரில் ஒரே ஒரு சின்ன நம்ம கடைங்க கூட எதுவுமே கிடையாது. ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. பகல் நேரத்தில் போனோம்னா எல்லாருமே அவங்க வேலைக்கு போய்டுவாங்க காலையில். ஸோ அதனால் நம்ம வந்து இங்கேயே எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிட்டோம்னாக்கா சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இங்கேருந்து நம்ம போகும்போது அந்த கண்ணமலை ஊரில் போனோம்னா ரைட் சைடு இந்த வழி போனோம்னாக்கா படைவேடு இது தான். இந்த படைவேடு போகிற வழியில் இங்கேருந்து பார்த்திங்கன்னா 19 கிலோமீட்ரு. இங்கேருந்து 8 கிலோமீட்டர் தூரம் நம்ம ஃபஸ்ட்டு போகணும். படைவேடு போகிற மெயின் ரோடே அது. அந்த 8 கிலோமீட்டர் தாண்டின பிறகு ரைட் சைடில் நம்ம ரோடு பிரியும். அங்கேருந்து உள்ளே போகணும். ஒரு 5 கிலோமீட்டர் அடி வரத்துக்கு இது போயிட்டே இருக்க வேண்டியது தான். படைவேடு சொல்ல ரோடு தான். படைவேடு கோட்டை மலைக்கு இதுதான் வழி. படைவேடு கோயில் இது ஒரு வழி இருக்குது. இன்னொரு வழியும் இருக்குது. இதை தாண்டி போனோம்னாக்கா இந்த கானமலை கிராமத்தில் இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தினசரி அவங்களுடைய வேலைகளுக்கு வந்து அந்த மலையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 20 கிலோமீட்டர் வந்தே ஆகும். சில பேர்லாம் வந்து ஆந்திராவுக்கு வேலைக்கு போயிருக்காங்க, அப்புறம் கேரளா போகிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் கம்மிட்டாக அங்கே போயிட்டு பல மாதங்கள் கழிச்சு அப்புறம் தான் வராங்க. சமுத்திரம். இந்த கிராமத்தை தாண்டி போனோம்னாக்கா படைவேடு போகிற வழி தான் இது. நேராக போயிட்டே இருந்தோம்னாக்கா படைவேடு வரும். படைவேடு போகிறதுக்கு முன்னாடி படைவேடு கோட்டை மலை அந்த ட்ரக்கில் போவாங்க. அந்த வழி தான் இது. இந்த ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு சிம்பிள் இதுதான் அடையாளம். இந்த இடத்துக்கு நம்ம ரைட் சைடில் திரும்பணும்னு சொன்னாக்கா அந்த கானமலை என்ற ஊர் போகலாம். இது நம்ம அந்த கண்ணமலைன்ற ஊர்லேருந்து இங்கே 8 கிலோமீட்டர் இவ்வளோ தூரம். இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த ரைட் சைடில் தான் நம்ம திரும்பணும். இதில் போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஹில்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா 7 கிலோமீட்ரு. இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் வந்து நம்ம அடிவாரமே போகிறதுக்கு ஆகும். நம்ம வேலூருக்கு அருகாமையில் இந்த மாதிரி ஒரு கிராமம் இருக்குது அப்படின்றது யாருக்குமே இன்னும் தெரியாது. கேள்விப்பட்டிருக்கலாம் கானமலை. இந்த கானமலைன்ற பேர் வந்து பார்த்தோம்னா அமிர்திலேருந்து ஜம்னாமுத்தூர் போகும்போது சில இடத்துல ஸ்டார்டிங்லேயே போர்டு பார்த்துலாம் கானமலை ஊராட்சி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஊராட்சி பகுதிகளெல்லாம் தனித்தனி ஊர். பட் அந்த கானமலைன்ற ஊர் செப்பரேட்டாக இதுதான் வழி. இது ஒரு சின்ன கிராமம். எந்த போக்குவரத்து வசதியும் கிடையாது இந்த ஊருக்கெல்லாம். ஏன்னா அது ஃபாரஸ்ட்டில் மலை மேலே இருக்குது. ஸோ அதனால் 2 வீலர் நம்பி தான் இவங்க எல்லாருமே வந்து போவாங்க. இவங்களுக்கு மலை அடிவாரம் வந்து விட்டோம். கானமலை இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் மலை ஸ்டார்ட்டு போய் சேர்றதுக்கு. காடு ரோடெல்லாம் கிடையாது, மண் ரோடு தான். இங்கே ரைட் சைடில் வந்து பார்த்தோம்னா ஒரு அருமையான ஒரு ஏரி ஒன்று இருக்குது. நம்ம இது போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த இடத்த பார்க்கலாம். அந்த இடத்துல மயிலெலாம் இருக்குது வந்து பார்த்தோம்னா நேச்சுரலாகவே.
நடந்து தான் போனோம். பஸ்ஸு எல்லாம் அங்கே கிடையாது. வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க பார்க்கலாம். நல்ல செம்ம ஹில்ஸு. இந்த டிராக்டரு அந்த மாதிரி இவங்க லோக்கல்ஸ் மட்டும் தான் போகிறாங்க, வேறு யாரும் போகிறதில்ல. மீதி பேர்லாம் நடந்து தான் போயிட்டு வரணும். தண்ணி வந்து இது அடிச்சுன்னு போகக்கூடாதுன்றதுக்கு சாலைகளை இந்த மாதிரி போட்டிருக்காங்க. எவ்வளோ தூரம் வீடியோ எடுக்க முடியும்னு தெரில. ஃபஸ்ட்டு கியரில் தான் போகிறோம். மழையெல்லாம் வந்தால் அவ்வளோதான், வழி ரொம்ப கஷ்டம். ரொம்ப நடந்து போகிறாங்க. வடவேடு கோட்டை மலை போயிருப்போம். கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் இருக்குது பார்க்கும்போது. மழை காலத்துலேயும் வசதி இல்லாதவங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா நடந்து கூட வந்து போகிறாங்க. நிறைய பேர் சாதாரணமாக வந்து இங்கே இருக்கிறவங்க. சான்ஸே இல்லை ஃபுல்லாக. இந்த பாதை யாரும் அதிகமாக வந்ததில்லை. சின்னதாக ஒரு பிரேக் எடுக்கலான்னு சொல்லிட்டு நிறுத்தணும். இந்த இடத்துல பார்க்கும்போது ரோட மாதிரி போயிட்டுருக்குங்க. எஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே போக வேண்டியதுதான். மழை காலத்தில் வந்து தண்ணி இதுவாகாமல் இருக்குது. ஒரு மேடு மாதிரி போடுறாங்க. இதுதான் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. பூராலாம் இருக்குதுன்னே தெரில. எவ்வளோ பெரிய பூரம் பாருங்கள், காட்டு பூரம். சரியான பாய்சன், செம்ம கலரில் இருக்குது. கடிச்சதுனாக்கா காலி தான். எவ்வளோ பெருசு. அப்படியே வந்தோம்னா பாதைக்கு நடுவே ஒரு சிறிய அருவி. ரொம்ப சில்லுன்னு இருக்குது. நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் போவோம், இந்த கிளைமேட்டில் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சில்லுன்னு சூப்பராக. ஜனவரி பொங்கல் டைமு. அப்படியே வந்தோம்னா இப்படி ஒரு ரோடு, இந்த பக்கம் ஒரு ரோடு போகுது. இந்த ரோடு பார்த்திங்கன்னா கோட்டைமலை போயிருப்போம், படையடு கோட்டைமலை. அது பக்கத்தில் போகும்போது ஒரு கிராம ரோடு ஒன்று போகும், அந்த வழி தான் இது. இந்த பக்கம் போனால் படையடு கோட்டைமலையும் போயிடலாம் இங்கேருந்து.
காணமலை ஊராட்சி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஊர் கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஆஃப் ரோடு பண்ணணும்னு விருப்பங்கிறவங்க இந்த ரோடு வழியாக வரலாம். பன்றி கம்பல்சரி இருக்கும். ஏன்னா எங்களுடைய சுப விசேஷங்கள் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வந்து இந்த பன்றி உணவை தான் விருந்து வைப்பாங்க. மூங்கில் மரத்திலே பட்டி போட்டு வச்சுருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து நடுநிலைப்பள்ளி, அரசு நடுநிலைப்பள்ளி ஒன்று இருக்குது. இந்த பள்ளி பார்த்தோம்னா தேர்தல் வாக்குச்சாவடி மையமாகவும் செயல்படுது. இந்த இடத்துலையும் தேர்தல் நடக்குது. இதுதான் இந்த ஊரோட மெயின் ஸ்கூல். இங்கே படிக்கிற பசங்க எல்லாமே இங்கே தான் படிக்கணும். இங்கே இருக்கிற பசங்க எல்லாம் நடுநிலைப்பள்ளி 8வது வரைக்கும் இருக்குது. இங்கே பொங்கல் இதெல்லாம் கொண்டாடிக்கிறாங்க இங்கே நேற்றுக்கு. இந்த காணமலை கிராமம் இவ்வளோ தான். அப்படியே பார்த்தோம்னா இங்கே வீடுங்க இருக்குது பாருங்கள். ஒரு 230 வீடு இருக்குன்றாங்க. ஆனால் இங்கே கண்ணு கெட்டுன தூரம் தெரியும். இதுதான் இவ்வளோ. இன்னும் எல்லாம் உள்ள அப்படியே கொஞ்சம் உள்ளே இருக்கிறாங்க இன்டீரியர் ஏரியாவில். இப்போது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் இந்த சிமெண்ட் ஷீட்டு போட்டு இந்த வீடுங்களை தான் எல்லாமே கட்டி கொடுத்துட்ருக்காங்க. பழைய வீடுங்கள்லாம் ஓட்டு வீடு 1 2 இருக்குது பாருங்கள். அந்த கூரை வீடுலாம் இருந்தது, அதெல்லாம் இப்போ மாறிட்டு வருது. ஆண்கள் யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க, எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. பெண்கள் மட்டும்தான் 1 2 பேர். மீதி யாரும் கிராமத்தில் தெருவில் போயிட்டு பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. மேலே எவ்வளோ பெரிய புளிய மரம், பழமை வாய்ந்த மரம். வீடு இருக்குது நல்லா. இளநீர்லாம் இங்கே இருக்கிறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். மலையில் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கிணறு. ஆனால் அது பயன்பாட்டில் இல்லை போல இருக்குது. தண்ணி இருக்குது. அங்கே ஒரு சும்மா இருக்குது. கிராம காவலர்கள் வந்துட்டார்கள். இங்கே வந்தோம்னாக்கா தங்கிறதுக்கெலாம் இடம்லாம் கிடையாது, ரூம்ஸ்லாம். ஒரு டென்ட்டு கொண்டு வந்துட்டோம்னாக்கா தங்கிட்டு போகலாம் சூப்பராக. ரொம்ப சின்ன ஊர். மலையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன இது தானே. 40 50 வீடு 10 வீடு இருந்தால் கூட ஒரு ஊர் தான். ஒரு ஆஃப் ரோடிங் வரணும், தங்கணும் மலையில் அப்படின்னா டென்ட்டு கொண்டு வந்து தங்கிட்டு போகலாம். சாப்பாடெல்லாம் இங்கே லோக்கல்ஸில் யாருன்னா கேட்டோம்னா செஞ்சு கொடுப்பாங்க. ஸ்டார்ட். கொல்கட்டை யான் ஆகல, அடுப்பு ஏரியில நான் ஆகல, அடுப்பே ஏன் ஏரியில, மழை பேஞ்சது நான் ஏரியில, மழையே ஏன் பேஞ்ச, புல்லு வளர நான் பேஞ்ச, புல்லே ஏன் வளர்ந்த, மாடு திங்க நான் வளர்ந்த, மாடே ஏன் தின்ன, பாலு சொல்க நான் தின்ன, பாலே ஏன் சொல்லுந்த, குழந்தை அழுதுக்கு நான் சொல்லுந்த, குழந்தைய ஏன் அழுத, எறும்பு கடிச்சுக்கு நான் அழுத, எறும்பே ஏன் கடிச்ச, என் முத்துக்குள்ள கையை விட்ட நான் சும்மா விளையாட்டு அணிலே கைத்தட்டு குக்கு பிடிப்பாட்டு கொஞ்சம் கிளியே தனியாட்டு குட்டி கொரிங்கே வாழாட்டு சிங்கம் குட்டிய தாளாட்டு எல்லோரும் தான் சேர்ந்துக்கிட்டு ஏலேலோ பாடி
ஓகே, சூப்பர். ம். குண்டு தக்காளி எப்ப கல்யாணம் நேத்து மதானம் யார் வந்தாங்க ஐயர் வந்தாங்க இன்னா சாப்பிட்டாங்க மோ சாப்பிட்டாங்க இன்னா மோளே வேஷம் மோளே இன்னா வேஷம் பாம்பு வேஷம் இன்னா பாம்பு மேலே பாம்பு இன்னா மேலே உன்னா மேலே. கொய்யா மரம் மாதிரி இது அந்த இது பார்க்குறதுக்கு ஆனால் வேறு மரம் இது. மலை இறங்கிட்டு இருக்கோம். நல்லா ஸ்லோப்பாக போயிட்டே இருக்கு. வண்டி ஓட்டவே தேவையில்லை, அதே டவுனில் போகுது. இவங்களோட கோயில் மாதிரி தெரியுது இது. நம்ம மலை அடிவாரத்தில் இருக்க மாதிரியே சொன்னோம். ரைட் சைடில் ஒரு ஏரி ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம அந்த கானமலை போகிறதுக்கு முன்னாடியே ஒரு அருமையான சூப்பரான ஒரு இடம் இருக்குது. தண்ணி தேங்குது, சின்னதாக ஒரு செக் டேம் மாதிரி ஏரி மாதிரி சூப்பராக இருக்குது. ட்ரை, இன்னும் தண்ணி அந்த அளவுக்கு வரல, வந்துச்சுனாக்கா சூப்பராக இருக்கும். பட் ஏதோ நம்ம வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போன மாதிரி இருக்குது. ஜவ்வாது மலையில் இருக்கிற மாதிரி தெரில. ஆ, வெறும் சின்னதாக ஒரு படகு இருந்துச்சுனாக்கா அவ்வளோ அருமையாக இருக்கும். காஞ்ச மரம், இங்கே பச்சை மரம், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக நேச்சுரல். மலையிலேருந்து வந்து தேங்குற தண்ணி தான் அது. நம்ம ஊரில் ஜமுனாமுத்தூர் மலை அடிவாரத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் என்ன அருமையாக இருக்குது, சூப்பராக. இந்த பக்கம் ஒரு ஏரி பள்ளத்தில், வழி நடுவில் இந்த ஏரி, ரொம்ப அழகான ஏரி. இதுதான் இந்த அழகு. ரொம்ப சின்ன இடம்தான், ஃபாரினுக்கு ஈக்குவலாக இருக்குது இடம். ஜவ்வாது மலை இதை பற்றி தெரியவே தெரியாமல் இருக்குது இவ்வளோ காலமாக இந்த ஊர் உலகத்துக்கு.